வணக்கம். ஆ சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். ஆ கிட்டத்தட்ட 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்கிட்டு இருக்கு. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் சேனல் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ காந்தி டாக்ஸ் அப்படி ஒரு படத்தை பற்றி பேச போகிறோம். இந்த படம் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கோவாவில் பார்த்துட்டு அங்கே விஜய் சேதுபதி கூட சந்தித்தேன். செமினார் அட்டென்ட் பண்ணேன். ஏஆர் ரஹ்மான் கிட்ட எல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டேன். அந்த டைரக்டர் இந்த படத்தை பற்றி ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. நான் இவரை ட்ரை பண்ணேன், இவரை ட்ரை பண்ணேன், ஹாலிவுட்ல அந்த ஆக்டரை ட்ரை பண்ணேன், இந்த ஆக்டரை ட்ரை பண்ணேன் இந்த படத்துக்கு. பட் அவங்க என்ன சொன்னா கூட நம்மளால அது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருந்தது. ஏன்டா இப்போ இவங்க சொன்ன ஹாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாம் டேட் கொடுத்துருந்தா அவன சம்பளம் எல்லாம் ஒரு மினிமம் 750 crores ஆர் 1000 crores இருக்கும். அதெல்லாம் இந்த டைரக்டரால இந்த 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 ப்ரொடியூசர்ஸால கொடுக்க முடியாது. பட் கடைசியில் விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி வச்சு இந்த படம் முடிச்சிருக்காங்க. நமக்கு இப்போ சைலண்ட் ஃபிலிம் பற்றி எல்லாம் பேசும்போது இந்தியாவில் நிறைய பேர் பண்ணியிருக்கலாம். நமக்கு இம்மிடியேட்டாக ஞாபகம் வருது புஷ்பக், கமலஹாசன் நடித்த படம். சிங்கித்தம் ஸ்ரீனிவாசராவ் டைரக்ட் பண்ண படம். கமலஹாசன், சிங்கித்தம் ஸ்ரீனிவாசன் சூப்பர் டீம் 2 பேரும். பட் அந்த படம் நான் பார்த்தாச்சு. இப்போ பார்த்தா சகிக்க முடியாது அந்த படம். சார்லி சாப்ளின் படம் பார்த்துட்டு அந்த படம் பார்த்தா அதில் சார்லி சாப்ளின் படத்தில் 1% கூட கிடையாது. ஏதோ கமலஹாசன் நடிச்சிருந்தாங்கன்றதுனால அந்த காலத்தில் அந்த படம் நல்லா போச்சு தவிர அது ஒரு நல்ல சைலண்ட் ஃபிலிம் கிடையாது. சரி, இந்த படத்தை பற்றி பேசலாம். இதில் விஜய் சேதுபதி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஃப்ரெண்ட் கேரக்டரு, 80 வயசு கேரக்டரு. அவங்க பண்ண கேரக்டரில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாஃப்டான கேரக்டரு, வயலண்ட்டான கேரக்டரு. ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டரில் எக்ஸ்ட்ராடினரி ரோல், ஒரு பயங்கரமான ஒரு கொடுமையான ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டர் விஜய் சேதுபதி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தென் இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஒரு சின்ன ஆக்சுவலி படம் ஃபுல்லாக பாம்பேல தான் நடக்குது. நம்ம பேக்ரவுண்டில் நமக்கு ஹிந்தி போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருப்போம். விஜய் சேதுபதி ஒரு சாதாரண ஒரு வீட்டில் இருக்கிற ஆள். அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஆதித்தி, அந்த அந்த ஹீரோயின், அவன் அங்கே தங்கியிருக்கிறான். இவக்கு அவன் மேலே ஒரு சின்ன லவ். விஜய் சேதுபதி ரொம்ப 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 ஏழையாக இருப்பாங்க. வேலை கிடைக்காது. எங்கே இன்டர்வியூக்கு போனால் எங்கே பார்த்தா ஃபெயில்யூர் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி தான் கதை. இன்னொரு ட்ராக்ல அரவிந்த் சாமி மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். அவன் லைஃப் பார்த்தா அடிக்கடி அப்போ டவுன் ஆகி போயிட்டே இருக்கும். அவன் பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப இறங்கிடும். அதனால அரவிந்த் சாமி ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் ஒரு திருடன் கேரக்டர் வந்துட்டே இருக்கும். அவர் யாருன்னு தெரியல, பட் பார்க்கறதுக்கு ஒரு பாம்பேல ஒரு பிக் பாக்கெட் மாதிரி இருக்காரு. அந்த கேரக்டர் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அது ரொம்ப நல்ல செலெக்ஷனு. அவன் ஒரு பிக் பாக்கெட்டு, ஒரு திருடா. அவனுக்கு இந்த பெரிய ரவுடிஸு, கும்பல் அந்த மாதிரி இதில் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாரு, கடைசியில் அரவிந்த் சாமி வீட்டில் திருட போயிட்டு நகையெல்லாம் திருடிட்டு கடைசியில் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போய் மறுபடியும் அங்கேயே வச்சிடுறாரு. இதுதான் கதை. படம் எப்படி இருக்குன்ட்டா சைலண்டான படம், கொஞ்சம் லெங்க்தி படம் தான். 2 hours மேலே இருக்கு. பர்ஃபார்ம் பண்ணியிருக்கவங்க எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சார்லி சாப்ளின் மாதிரி இது ஒரு பாடி யூஸ் பண்ணுற மாதிரி லாங்குவேஜ் கிடையாது. அவர் 2 பேரும் அவ்வளோ பாடி யூஸ் பண்ணல. இது ஒரு சைலண்ட் ஃபிலிம். ஸோ படம் சைலண்டாக இருக்கு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காங்க.
இது ஒரு தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் ஆகணும் அந்த காரணத்தில் அவர் 2-3 சாங்கு சேர்த்துருக்காங்க. பட் சாங் சேர்த்துட்டு அது ஃபுல் படம் ஆகாது இல்லையா. 2-3 தமிழ் சாங் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்காங்க. அங்கங்கே ஹிந்தி சாங் வரும். கடைசியில் பார்த்தா ஒரு ரேப் சாங் கூட வரும். டோட்டலாக ஒரு 3-4 சாங் இருக்குது. ரஹ்மான் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. டெக்னிக்கலி இது ஒரு நல்ல படம். இப்போ கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் சீன் எல்லாம் நம்பவே முடியாது. இந்த கேசினோ ஒரு கேம் இருக்குது. இது கோவாவில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பாதி ஹாலண்டே இந்த கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. கேசினோன்றது ஒரு கேம்பிளிங் இது. அந்த மாதிரி கேம்பிளிங் இதில் விஜய் சேதுபதி போகிறாங்க. அவர் அரவிந்த் சாமிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பக்கத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. பக்கத்தில் நின்றுட்டு இப்படி 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 எல்லாம் பண்ணுறாரு. அது ரொம்ப படத்தில் ரொம்ப அசையமாக இருக்குது. அண்ட் அந்த மாதிரி கேசினோவில் நீங்கள் என்ன நம்பரு, அந்த கார்டு நம்பர் என்னன்னு யாருக்கும் காட்டக்கூடாது, அந்த நம்பர்ஸ் காட்டக்கூடாது. பட் விஜய் சேதுபதி ஒரு தட்டு மாதிரி வச்சுட்டு இப்படி 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 எல்லாம் காமெடி பண்ணுறாரு. அந்த சீன் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. அதர்வைஸ் படம் நல்லா இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு 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 சைலண்ட் ஃபிலிம் எடுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இப்போ அந்த காலத்தில் சைலண்ட் ஃபிலிம் எடுத்தாங்க 1932, 33. அந்த சார்லி சாப்ளின் ரொம்ப ஃபேமஸ், ஹெரால்ட் லாய்டு ரொம்ப ஃபேமஸ், பஸ்டர் கீட்டன் ரொம்ப ஃபேமஸ் சைலண்ட் ஃபிலிம்ஸ், காமெடி ஃபிலிம்ஸ். அண்ட் மேக்ஸ் பிரதர்ஸ், 2 பிரதர்ஸ், அவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த அந்த அளவுக்கு இது ஒரு 5% குவாலிட்டி தான் இருக்கோ தவிர, பட் டெஃபினட்டாக புஷ்பா கூட இந்த படம் நல்லா இருக்குது. ஆக்சுவலி 1945-50 நார்மன் மெக்லரன் ஒரு கெனடியன் டைரக்டர் இருந்தான். நார்மன் மெக்லரன் அவர் 15 நிமிஷம் படம் பண்ணியிருப்பான். அது எல்லா ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேயும் அந்த படம் போடுறாங்க. எப்போ 50 years பேக், 45 years பேக்கு. படத்து பேர் சேரி டேல். 15 நிமிஷம் தான். வேர்ல்டு கிளாஸ் ஃபிலிம். ஒரு ரைட்டர், அங்கே பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும். அவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த சேர் அவனை உட்கார விடாது. அந்த சேர் மூவ் ஆகிட்டே இருக்கும். அழகாக எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இதெல்லாம் குவாலிட்டி இல்லை. பட் சைலண்ட் ஃபிலிம் பார்க்காதவங்க, விஜய் சேதுபதியை ரசிக்கிறவங்க இந்த படம் பார்க்கலாம். அரவிந்த் சாமி அவங்க கொடுத்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இதில் யாருக்கும் பெரிய ஒரு பாடி லாங்குவேஜ் கிடையாது. கதை தான் இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த அளவுக்கு இது ஒரு சைலண்ட் ஃபிலிம் மாதிரி எடுக்க முடியுமோ எடுத்திருக்கிறத தவிர இது ஒரு பெரிய சக்ஸஸ் ஃபிலிம் பண்ணி சொல்ல முடியாது. நன்றி. சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். என் சேனலுக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி.